அண்மை செய்தி டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட கேட்கலாம். வெங்கட்ரமணன், நீங்க தொடரலாம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இந்த டெல்லி விபத்தில் தங்களது குடும்பத்தை இழந்து வாடும் நபர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் அவர்களும் குணமடைய வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவில் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் தங்களுடைய நெருங்கிய உறவுகள் இழந்து வாடும் நபர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் எனவும் இந்த கார் வெடிப்பாளர் தீக்காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரதமர் அவர்களும் இரங்கல் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு இரங்கல் தெரிவித்து இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் தீக்காயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்த நிலையில தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக இது உயிரிழந்த நபர்களுக்கு இரங்கல் தெரிவித்து காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவர் இந்த ஒரு பதிவு ஒன்றை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்.